ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரீசெண்டா நிறைய கப்புள்ஸ்க்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுல ஒரு சூப்பரான கப்புள், வெள்ளித்திரை கப்புள் அப்படின்னே சொல்லலாம். விஷால் அண்ட் சாய் தன்ஷிகா இவங்களுக்கும் ரொம்ப சீக்கிரட்டா, ரொம்ப சிம்பிளா என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். வாங்க பேசலாம். நிறைய பேர் வெளியில போனாலே விஷாலோட ஃபேன்ஸ் எல்லாருமே இதான் கேட்பாங்க, எப்பங்க கல்யாணம், எப்பங்க கல்யாணம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சில மாதங்களுக்கு முன்னாடி விஷாலே ஓப்பன் டாக்கா சாய் தன்ஷிகாவை காதலிக்கிறேன், கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாண தேதியும் அவங்க அறிவிச்சிருந்தாங்க. ஸோ ஆகஸ்ட் 29ஆம் தேதி விஷாலோட பிறந்த நாள், 29ஆம் தேதி கல்யாணம் நடந்துரும். அதுவும் நாங்க 10 வருஷமா பிளான் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகர் சங்க பில்டிங்ல நடக்கும். அதுக்கு முன்னாடி பில்டிங் ஓப்பனிங் ஃபங்க்ஷனை நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டேட் அண்ட் டைமிங்கோடைய ஷெட்யூல் பண்ணி விஷாலும் சாய் தன்ஷிகாவும் சேர்ந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா அன்பார்ச்சுனேட்லி அந்த பில்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு கல்யாணத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னும் ஒரு 2-3 மந்த் எக்ஸ்ட்ரா ஆகுது. அதனால அங்க கல்யாணத்தையே தள்ளி வச்சிருக்கேன். கல்யாணத்தை விட எனக்கு அந்த நடிகர் சங்க பில்டிங் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதுல வந்து நலிவடைந்த நிறைய நடிகர்களுக்கான நலத்திட்டங்கள் அங்க வந்து நாங்க பண்ண போறோம். அதனால அந்த பில்டிங் ரொம்பவே மஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ பில்டிங்கை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வச்சுட்டு அடுத்த முகூர்த்தத்திலேயே வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்கோம்னு சொல்லி இப்போ ரீசன்ட் இன்டர்வியூல விஷால் சொல்லியிருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பில்டிங் இன்னும் ஒரு 2 மந்த்ல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா சாய் தன்ஷிகா வீட்டுல ஏற்கனவே கல்யாணம்னு சொல்லி அதுவே இப்ப டேட் தள்ளி போயிருச்சு. இன்னும் நீங்க அதை பத்தி எதுவுமே சொல்லாம இருந்தா எல்லாரும் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இதுவும் பிரேக்கப்பான்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட்டாவது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாய் தன்ஷிகா வீட்டுல போய் பேசியிருக்காங்க. உடனே விஷால் வீட்லயும் சரின்னு சொல்லி 2 ஃபேமிலியும் சேர்ந்து ரொம்ப க்ளோஸ்டான ரிலேஷன்ஸை மட்டும் கூப்பிட்டு சிம்பிளா சீக்ரெட்டா அந்த என்கேஜ்மெண்ட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க. என்கேஜ்மெண்ட் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் வடபழனி கோவில்ல போயிட்டு தரிசனம் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதே, ஓகே இவங்க வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்றதே விஷாலோட ரசிகர்களுக்கு தெரிஞ்சது. எல்லாரும் வந்து இப்போ வந்து வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் விஷாலை பத்தியும் சாய் தன்ஷிகாவை பத்தியும் நெகட்டிவா பேசினாங்களோ எல்லாருமே இப்போ வந்து 2 பேருக்கு விஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது விஷால் வந்து பில்டிங் ஓப்பனிங் முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மண்டபம் பத்தாதுதான், இருந்தாலும் பரவாயில்ல என் கல்யாணம் அங்கதான் நடக்கும் அப்படின்னு அவர் வந்து அடிச்சு திருத்தமா சொல்லிட்டாரு. ஸோ கல்யாணம் அங்க பண்ணிட்டு மேபி ரிசப்ஷன் அவங்க வெளியில பிளான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எனிவேஸ் எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி ஹாப்பியா இருந்தா சரிதான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சூப்பர் ஸ்டாருடைய 50வது ஆண்டு நிறைவு பொன்விழா, இதையும் வந்து விஷால் நடத்தியே ஆகணும் நடிகர் சங்கம் சார்பா. அதனால இது வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கோரிக்கையாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் விஷால் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பில்டிங் ஓப்பனிங், அடுத்து கல்யாணம், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பெரிய பிளான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எப்படியோ 2 பேருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அடுத்து கல்யாணத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க. விஷால் வந்து சாய் தன்ஷிகாவை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடவுள் கொடுத்த ஒரு தேவதையா நான் வந்து பாக்குறேன். என்னுடைய வாழ்க்கையில கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், ஒரு பெரிய தேவதை அப்படின்னா அது வந்து சாய் தன்ஷிகா தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சி பூர்வமா என்கேஜ்மெண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா அவர் சொல்லியிருக்காரு. 2 பேரும் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ விஷால் அண்ட் சாய் தன்ஷிகா இவங்களோட ஜோடி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் டே பை டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.